Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 540 part 1. ஓபன் பண்ணா அந்த ஜிம்பை இன்னும் கதைய முடிக்கல. நம்ம அர்லாங்க ஈஸ்ட் ப்ளூவை நோக்கி வெறி கொண்டு வெறித்தனமா வந்தால அது என்ன ஏது ஏன் அப்படி கிறுக்கு பிடிச்சு வந்தான்னு எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல போறானாமா. மெயினா நமி இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கணுமே. அவன் சொல்றத பார்க்கும் போதே நல்லா தெரியுது ஏதோ பெரிய கதையா நல்லா ஜவ்வா இழுத்து சொல்ல போறான்னு. அதனால ஆளுக்கு ஒரு பொசிஷன்ல போய் நம்ம பயில உட்காந்துக்குவானுங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் எங்க ஆரம்பிச்சது தெரியுமான்னு சொல்லி ஒரு 16 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செல்றாங்க. அந்த டைம் ஃபிஷ்மேன் ஐலாண்டு நல்லா ஜகஜோதியா நல்லா தான் இருந்துச்சு. அப்ப திடீர்னு ஒருத்தன் பணத்தெல்லாம் ஒரு மூட்டையில அள்ளிட்டு அரக்க பறக்க அடிச்சு புரண்டாங்க இருந்து ஓடுறான். என்னடானா பேங்க கொள்ளையடிச்சிட்டான். பேங்க கொள்ளையடிச்சிட்டு இப்படி பப்ளிக்ல ஓடுனானா கண்டிப்பா மக்கள் அவனை புடிச்சிருவாங்கல்ல. அதனாலதான் சேஃப்டிக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தைய புடிச்சு வச்சுக்கிட்டு யாராச்சும் என் பக்கத்துல வந்தீங்க சூட்டுருவேன் வலியோடு சொல்லி அடிச்சு புரண்டாங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். அவன் நல்ல நேரம் அந்நேரம்னு பார்த்து குயின் அங்கதான் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சத்தம் கேட்ட உடனே அடிச்சு புடிச்சு அந்த இடத்தை நோக்கி ஓடுவாங்களா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு வேண்டாம் மகாராணி வேண்டாம் இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க ஏன் தேவையில்லாம உள்ள வரீங்கன்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே ஓடுவானுங்க. அவ நிக்காம ஓடுவா. அப்படி அந்த திருடனை நோக்கி குயின் வரத பார்த்தவனையே குறுக்க வராதீங்க சூட்டுருவேன் அப்படின்னு பயங்கரமா மிரட்டுவான். பட் இருந்தாலுமே நம்ம குயின் பயங்கர தைரியசாலி. என்ன பண்ணுமா பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி வருவான். அவன் என்ன பண்ணிடுவான் நிஜமாவே சுட்டுருவான். ஆனா அவன் அந்த புல்லட்ல இருந்து அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுவான். என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு அடுத்தடுத்து சுடுவான். எல்லா புல்லட்லயும் எஸ்கேப் ஆகி வேகமா வந்து செவனிலேயே ஒரு அப்பு அடி திருச்சிருவான். ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணை காப்பாத்தியாச்சு. சுத்தி இருக்க மக்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை அப்படியே மிரண்டு போய் பாப்பாங்க. ஓங்கி அடிச்சதுனால நம்ம குயின் ஒட்டகமேக்கு கை பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க தான் அந்த அண்டா சைஸ் குண்டா சைஸ் கிங் நெப்டியூன் இருக்கானே அவங்களோட ஒய்ஃப். சப்புன்னு அப்பு வச்சுட்டு அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்தவ திடீர்னு ஐயோ என் கை டாக்டரு இங்க வாயான்னு கத்துவா. அவர் அடிச்சு புரண்டு என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி பார்த்தா கையில ஒரு சின்ன பிராக்சர். ஒரு அடிக்கே கையில இந்த நிலைமையான எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும் போது சரி விடுன்ட்டு நேரம் அந்த திருடங்கிட்ட தான் போவா. அப்பவும் சொல்லுவாங்க மகாராணி வேண்டாம் வேண்டான்னு. ஆனா அவ கேட்க மாட்டா. அவனை புடிச்சு திட்டிகிட்டே போவா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மத்தவங்களோட பணத்தை எல்லாம் திருடுவேன்னு. அவன் குயின்னு கூட பார்க்காம வாய மூடு. உன்ன மாதிரி வெல்த்தோட ராயல் ஃபேமிலியில இருக்கவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுகளோட கஷ்டம் சுத்தமா புரியாது அப்படின்ட்டு ஏன் வந்து திருட்ட பண்ணான்னு சொல்லுவான். அதாவது அவனுக்கு 10 குழந்தைங்க எல்லாருமே பசியில வாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னா வேற என்ன பண்றது திருடித்தானே ஆகணும். இத சொல்லிட்டு குயினை சுர கண்டி மறுபடியும் கண்ணு எடுப்பான். ஆனா அவ பொசுக்குன்னு போய் செவனியா சப்புன்னு கேப் விடாம அப்புவா. ஐயோ குயினு வேண்டாம் இவன மாதிரி ஆளுல நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னா கேட்கவே மாட்டா. என் கையே போனாலும் சரி அவனுக்கு நான் பாடங்கத்து கொடுக்காம விடவே மாட்டேன்னு கையில ரத்தம் வர அளவுக்கு அடின்னு அடிச்சுக்கிட்டே இருப்பா. அடி ஒன்னொன்னு செவனில தான் விழும். அதுக்கப்புறம் சாட்டையா புடிச்சு ஏன்டா லூசு பயல நீ இப்படி திருடி கொண்டு போய் கொடுத்தா மட்டும் அந்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்குமா. அவங்க உன்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்து காட்டணும் அப்படின்ட்டு மறுபடியும் செவனியா அப்புவா. அப்படி அடிச்சு முடிச்சிட்டு கடைசியில என்னைய மன்னிச்சிரு நீ இப்படி ஆகிறதுக்கு காரணம் ஒரு வகையில நாங்களும் தான் சொல்லி பயங்கரமா அழுவா. ஏன்னா அவளோட கண்ட்ரிலேயே இப்படி ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு தெரியாம இவ பாட்டுக்கு சுத்திட்டு இருந்தான்னா அந்த வலியும் வேதனையும் அவளை கொல்லுதாமா. சோ இத சொல்லி அழ ஆரம்பிச்ச உடனே அவனுமே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவான். என்னன்னா அவனுக்கே இதை பண்ணணும்னு சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா அவனுக்கு இதை விட்டா வேற வழியும் இல்லாமா. என்னன்னா இவன் கடையில இருந்த பணத்தை எல்லாத்தையுமே திருடிட்டு யாரோ இவன் கடையை கொளுத்தி விட்டுட்டாங்க. சோ இதனால அவன் வேலை போச்சு கடன் அதிகமாயிருச்சு குடும்பம் கஷ்டத்துக்கு வந்துருச்சு சாப்பாடால எல்லாருமே வாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் அவன் வேற வழி இல்லாம இப்படி ஒரு திருட்ட பண்ணிட்டானாமா. இந்த கதையை அவன் சொல்லும் போது சுத்தி இருக்கவங்க எல்லாம் கதறி அழுவாங்க. குயின அதுக்கு மேல அழுவா. ஏன்னா அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு அவளால இப்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஆனா அதுக்காண்டி இப்படி நீ பண்ணுவியாடான்னு மறுபடியும் சப்புன்னு அப்ப ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இவன் இப்ப பண்ற மாதிரியே மத்தவங்களும் இந்த மாதிரி ஒரு ரீசனை வச்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா இதை நிறுத்த முடியுமா எப்படி சொல்லிட்டு மறுபடியும் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் மறுபடியும் அடிப்பா. இப்படியே பண்ணிட்டு இருந்த உடனே அந்த திருட்டு பையன் இப்படியே விட்டா நம்மள அப்புன்னு அப்பி செவனிய பேத்துருவா. அதனால அவர் வீட்லயே போவோன்னு ஐயோ குயினு என் வாழ்க்கையவே நீங்க மாத்திட்டீங்க இனிமேட்டு நான் திருடவே மாட்டேன் தயவு செஞ்சு நீங்க அழாதீங்கன்னு சொல்லி இழிச்சமேனிக்கு அங்கிருந்து கிளம்பிடுவான். உடனே சுத்தி இருந்த மக்கள்லாம் வாவ் சூப்பர் குயின் அவனை திருத்திட்டாங்கன்னு சொல்லி பயங்கரமா கிளாப்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்ன மேட்டர்னா ராயல் பிளேஸ்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு தப்ப தட்டி கேட்டு அவனோட கதையும் கேட்டு அவனை திருத்தி அனுப்பி இருக்காங்கல்ல அவங்க ஒரு சூப்பரான குயின். அவங்கள கண்டாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு 3 குழந்தைங்க அவளை பார்த்து ஆசையா ஓடி வருவாங்க. ஐ குயின் ஒட்டகமே வந்திருக்காங்கன்னு. அவளும் சந்தோஷமா பார்த்துட்டு வாங்க குழந்தைகளா வாங்க உங்களுக்கும் என்னால முடிஞ்ச பெஸ்ட நான் பண்ணியே தீர்வேன்னு வர சொல்லி பக்கத்துல வந்த உடனே சப்புன்னு ஒரு அப்பு. என்னடானா அவனோட மூக்கு ஒலிக்கிட்டு இருக்காமா. சோ அதை சரி பண்ணு ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். எப்படி உன் மூக்குல ஒன் சைடா ஒலிக்கிட்டு இருக்கத பார்த்தா முட்டாப்பைய மாதிரியே இருக்கிற இன்னும் கொஞ்ச நாள் 2 பக்கமும் வரும் அப்படின்னா நீ முழு முட்டாள் ஆயிடுவ. அப்படி நீ ஆகக்கூடாதா கண்ணான்னு கட்டி பிடிச்சு மறுபடியும் கதறி அழுவா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் வா ஓ மை காட் என்ன ஒரு ஹார்ட் டச்சிங்கான மொமெண்ட்னு சொல்லி பயங்கரமா அவளை பில்டப் பண்ணுவாங்க. மொத்தத்துல எல்லாத்துக்குமே நல்லது சொல்ற ஒரு நல்ல குயினா இருந்தா. அது மட்டுமா
டெய்லியும் ஐலாண்டுக்கு போய் மக்கள் எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்றது. நம்ம என்னதான் டிஃபரெண்டான கலர்ஸ் அண்ட் லுக்ல இருந்தாலும், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு ஹியூமன்ஸ் நம்மள வேற மாதிரி பார்த்தாலும் நம்ம அவங்க கூட பழகி நம்ம யாரு என்னன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ஓவர் தானே. இவளுக்கு என்னன்னா ஃபிஷ்மேன் ஐலாண்டும் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க அந்த இடமும் 10,000 மீட்டர் டிஸ்டன்ஸ் வருது இல்ல, அதுவே அவங்களுக்கு இடையில இருக்க ஒரு டிஸ்டன்ஸ் தானாமா. சோ அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணி இவங்க வாழ்றதுக்காக கடலுக்கு அடியில இல்லாம மேலேயே போயிட்டாங்கன்னா அங்க மனுஷங்க கூட பழகி எல்லாருமே ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல. சோ இப்படி இங்க இருந்து அங்க இடம் மாறி போறத பத்தி வேர்ல்டு சமிட்ல இந்த வருஷம் இவ பேச போறாளாமா. சோ இதுக்கு யார் யாருக்கெல்லாம் ஓகேவோ அவங்க எல்லாம் சைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பேப்பரை நீட்டுவா. ஆனா இங்க இருக்க ஃபிஷ்மேன்ஸ் யாருக்குமே மனுஷங்க கூட போய் பழகிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவ மறுபடியும் சொல்லுவா, நம்ம எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு முதல் படின்னு ஒன்னு எடுத்து வச்சோம்னா அதுவே ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு. ஃபிஷ்மேன்ஸும் ஏத்துக்கல, மெர்மைட்ஸும் ஏத்துக்கல. சொல்ல போனா ஒருத்தம் கூட சைன் பண்ணல, எல்லாருமே அங்க இருந்து கலைஞ்சு போயிருவாங்க. இது அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பா மாறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில நேரா வீட்டுக்கு போவா. ஐ மீன் யூகு பேலஸ்க்கு போவா. அந்த டீம் அவளோட பசங்க 3 பேரு சின்ன பசங்க. ஷிரஹோஷி எல்லாம் கை குழந்தை. ஐ மீன் இவங்க எல்லாம் அவங்க 4 கையையும் வச்சாதான் அவளோட கைக்கு இவங்க எல்லாம் குழந்தைன்னு சொல்ல வந்தேன். அவளோட அண்ணனுங்க 3 பேரும் தான் அவளை பத்திரமா பாத்துக்கிறானுங்க. அவளுக்கு இன்னுமே நம்பிக்கை என்னன்னா இவங்க 4 பேரும் வளர்ந்து வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் ஃபியூச்சரா மாத்தணும்னு. அதாவது ஃபிஷ்மன்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா இருக்கணும்னு ஆசை. இங்க ஒரு மினிஸ்டர் கிங் கிட்ட போய் ரெக்வஸ்ட் வைப்பான். என்னன்னா குயின் மக்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு எதுக்கு நேர்ல போய் தேவையில்லாம எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் பானுங்க. ஆனா கிங்குக்கு குயின் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான்னு நல்லாவே புரியுது. அவ நேர்ல போய் பேசி மக்களோட மனசை எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடுறா. அப்படி இருக்கிறவள வேண்டான்னு சொல்ல முடியுமா? கூடவே அவளுக்குன்னு சில பல பிரின்சிபல்ஸ் இருக்குது. அத கிங் வேண்டான்னு சொன்னா கூட அவ கேட்க மாட்டா. இப்ப என்ன இவங்களுக்கு பயம்னா இங்க ஏகப்பட்ட ஹியூமன் பைரட்ஸுங்க வந்துட்டு போறானுங்க. இதனால வேற ஏதாச்சும் சம்பவம் ஆயிருமோன்னு லைட்டா பீதி. ஆனா குயினுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெரியாம இருக்குமா? அவளோட ஆசை கனவு எல்லாமே நம்ம முன்னோர்கள் இதுக்கு முன்னாடி ஆசைப்பட்டதுதான். ஆனா இவ்வளவு நாளாயும் அந்த கனவு இன்னும் நிறைவேறல. இனிமேலும் அந்த கனவுகள்லாம் நிறைவேறுமான்னு கிங்குக்குமே டவுட் தான். ஆனா அதுக்காக எல்லாம் குயினை இவரால தடுக்க முடியாதுன்னு ஓப்பனாவே சொல்லிடுவாரு. கூட இருந்து அவளை சேஃப்டியா பாத்துங்கன்னு சொல்லி மட்டும் அனுப்பி விட்டுருவாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு பாரை காட்டுறாங்க. அங்க ஹியூமன் பைரட்ஸ் எல்லாம் இந்த மெர்மைடு பொண்ணுகளை வம்புழுப்பானுங்களா, சுத்தி இருக்க ஃபிஷ்மேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருங்கன்னு சொல்லுவானுங்க. ஒண்ணு போங்கடா வெண்ணன்னு சொல்லிட்டாச்சு இருக்கணும். இல்ல அப்படித்தான் பண்ணுவேன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க எல்லாம் வெறும் ஃபிஷ்மேன்ஸ் தானே, எதுக்குமே இவனுக்கு லாய்க்கு இல்லங்கிற மாதிரி கேவலமா பேசுவானுங்க. பார்த்தா அங்க முக்காவாசி ஃபிஷ்மேன்ஸ் தான் இருக்காங்க. அப்பவுமே திமிரா எந்திரிச்சு என்ன ஏதாச்சும் சொல்லணுமா, அப்படி சொல்லணும்னா என் கத்திக்கிட்ட சொல்லுங்கன்னு கத்தி எடுப்பான். எல்லாருமே உடனே எதுக்கடா வம்புன்னு சைலண்டா உட்காந்துருவாங்க. அந்த டைம் அந்த பைரட்டை பார்த்துட்டு வாயை மூடிட்டு நீ முதல்ல உட்காரான்னு ஒரு சவுண்ட். யாரா யாரா யாரான்னு பார்த்தா நம்ம ஜிம்பை. அவன் இதுக்கு முன்னாடி நெப்டியூன் ஆர்மில சோல்ஜரா இருந்தான். அந்த டைம்லயே அவனுக்கு 30 வயசு. அப்படியே அவனுல டெரரா ஒரு லுகூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.